ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரசமும் கூட. நம்ம வீட்டில் நிறைய டைம் ரசம் செஞ்சுருப்போம். ஆனால் கல்யாண வீட்டு சுவையில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ரசம் செய்ய போகிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கைகளாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. இது மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்தலாம். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கைகளால் நல்லா மசிச்சு சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணியை நான் சேர்த்துட்டேன். நீங்கள் எடுக்கிற தக்காளி புளியை பொறுத்து உங்களுக்கு தண்ணி அளவு மாறுபடும். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு உரல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்தால் மிளகு 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரலில் இடித்து செய்யும்போது இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோலோடு அப்படியே சேர்க்குறேன். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் ஒன்றும் பாதியுமாக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சதை சேர்த்துடலாம். ஜீரகம், மிளகு, பூண்டெல்லாம் இடித்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் மட்டும் நம்ம ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதிக நேரம் கலந்து விடக்கூடாது. கலந்து விட்டிங்கன்னா ரசம் கசப்பு தட்டிடும். அதனால் ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி கரைசலை நம்ம சேர்த்துடலாம். கரண்டியில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு எல்லாமே சேர்த்திருக்கோம். அதனால் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பை சரி பார்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது தானாக பொங்கி வரணும். நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா ரசம் சீக்கிரம் கொதிச்சிரும். ரசம் நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இது கொதிச்சு நல்லா பொங்கி வரும்போது ரசம் நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பொங்கி நொரக்கட்டி வந்துருச்சு. இந்த பொங்குற இடத்துல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரசம் ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.